இன்றைய முக்கிய செய்திகள். கல்விக்கண் திறந்த கர்மவீரர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை அம்பத்தூரை அடுத்த சூரப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக காமராஜர் அவர்களின் சிலையை திறந்து வைத்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கப்பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. அருண்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார். இந்நிகழ்வினை தமிழ்நாடு வியாபார சங்கப்பேரவையின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் கிங் மேக்கர் இசக்கிகோபால் ராஜா அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வில் இசக்கி வெங்கட் ராஜா, விஜயராகவன், கிருபாகரன், முருகேசராஜா, பழனிவேல், சேகர், கிருபாகரன், சத்ரியன்பாபு, தங்கவேலு, சீனிவாசன், ஆம்புலன்ஸ் பாலாஜி, நிதி பயிற்சியாளர் மோகன் குமார் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 8 தமிழ் செய்திகளுக்காக சி. ராஜா. காமராஜர் புகழ் ஓங்குக, காமராஜர் புகழ் ஓங்குக, ஓங்குக ஓங்குக ஓங்குக. அணைக்கட்டின் நாயகன் புகழ் ஓங்குக, அணைக்கட்டின் நாயகன் புகழ் ஓங்குக. வேண்டும் 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 மதுவில்லா காமராஜர் ஆட்சி வேண்டும், காமராஜர் ஆட்சி வேண்டும். மதுவில்லா மதுவில்லா காமராஜர் ஆட்சி வேண்டும், காமராஜர் ஆட்சி வேண்டும். வாழ்க சுதேசி வணிக, வாழ்க சுதேசி வணிக, வாழ்க சுதேசி வணிக, வாழ்க சுதேசி வணிக, வாழ்க சுதேசி வணிக. காமராஜர் பிறந்தநாள் ஓகேவா? யார் பிறந்தநாள்? ஆமா, காமராஜர் தான் மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு, பள்ளிக்கூடம் திறந்து வச்சாரு. ரைட்டா? காமராஜரை நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. காமராஜரை சொல்லுங்க. காமராஜர் புகழ் ஓங்குக. சொல்லுங்க. பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் புகழ், காமராஜர் புகழ் ஓங்குக ஓங்குக. காமராஜர் செல்லத்தருக்கு போய் கும்பிட்டு வாங்க, போய் கும்பிட்டு வாங்க, போங்க. காலை எடுங்க, போய் கும்பிட்டு வாங்க. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருள் உண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர்தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम
रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. பூர்வ ஜென்ம புண்ணியங்களில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் நான் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினால்தான் எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருமதிப்பிற்குரிய திருவள்ளூர் மாவட்ட தலைவர் இசைக்கு கோபால் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் இசைக்கு கோபால் அவர்களும் இணைந்து இன்னைக்கு பெருந்தலைவரோட 123வது அவதார திருநாள் அவருடைய சிலையை எனக்கு திறந்திருக்காங்க. அதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு மதிப்புக்குரிய முதல் சொல்லியிருக்காங்க, மதிய உணவு திட்டம் என்பது நூற்றாண்டுக்கான கல்வி கனவு திட்டம். எத்தனையோ கான்ட்ரவர்சி இருந்தது, மதிய உணவு யார் கொண்டு வந்தது, கல்விக்கான அடித்தளத்தை யார் இட்டது என்று 1967 அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சிகள் இருந்தாலும் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியோட முதல்வர்களே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நூற்றாண்டுகளுக்கான கல்விக்கான அடித்தளம் மதிய உணவு திட்டம். ஏன்னா இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த மாதிரி வெள்ளை சட்டை போட்டுட்டு இன்னைக்கு பாக்குறீங்க, பள்ளிக்கூடத்துல எத்தனையோ மாணவர்கள் இங்க போறாங்க. அதற்கு அடித்தளம் விட்டவர் காமராஜர். இன்னைக்கு விவசாய புரட்சி, இன்னைக்கு நம்ம தண்ணீரா இன்னைக்கு இருக்கிறோம்னா காமராஜர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட அணைகள். இன்னைக்கு இந்த தொழில் புரட்சி இருக்குன்னா அவர் கொண்டு வந்த தொழிற்சாலைகள். 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்காத மேதை காமராஜரோட தொலைநோக்கு சிந்தனைகள் தான் காரணம். தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இருக்கும் வரை காமராஜரோட திட்டங்களையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து கொண்டு செல்லும். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் ஜாதி பார்த்ததில்லை, மதம் பார்த்ததில்லை, இனம் பார்த்ததில்லை. அவர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டு மக்களும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்கள். இன்னைக்கு தமிழ்நாடு சுருங்கி இருக்கு. காமராஜர் இருக்கும்போது இந்திய மலைக்கு தெற்கே முழுவதும் அவர் ஆட்சி கோல வச்சுட்டு இருந்தாரு. 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர். ஒரு கவுன்சிலர் பதவிக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் அடிச்சிட்டு இருக்காங்க, அது எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் பிரதமர் பதவி தன்னை தேடி வந்தது கூட அது துச்சமென உழைத்த மாபெரும் மகான். அந்த மகானோட புகழை ஒருத்தரும் எடுத்து செல்லணும். நான் மீண்டும் சொல்கிறேன், முதல்வர் சொன்ன வார்த்தையை மீண்டும் ஆமோதிக்கிறேன். நூற்றாண்டுக்கான கல்வி கனவுக்கான திட்டம். அதை பார்த்துதான் இந்தியா முழுக்க ஒருத்தரா ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு அடித்தளமிட்டவர் காமராஜர். காமராஜர் நினைவை போற்றுவதும் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் இது போன்ற ஆக சிறந்த மகான் ஒருவர் இன்றைக்கு வாழ்ந்தார், இந்த தமிழக மண்ணில் வாழ்ந்தார் அப்படி என்பதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதில் நாம் ஊழிய பெருமை கொள்வோம். காமராஜரை ஒருபோதும் மறக்க கூடாது. எத்தனையோ அரசியல் கிளைகள் மாறலாம், ஒரு ஐடியாலஜி மாறலாம், ஆனால் காமராஜர் என்கின்ற ஒரே ஐடியாலஜி, காமராஜர் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனைவாதி, காமராஜர் என்கின்ற நேர்மையான அரசியல்வாதி, அவருடைய நிழலையாவது நாம் பின்பற்றி வாழ வேண்டும். வாழ்க சுதேசி வணிகம். திருவள்ளூர் மாவட்ட தலைவராக இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா சூரப்பட்டு சமூகப்புற பகுதியில் காமராஜர் பிறந்த நாள் என்று காமராஜர் சிலை திறந்திருக்கிறோம். இன்றைக்கு காமராஜரோட 123வது பிறந்த நாள். கல்வி கண் திறந்த தெய்வம் காமராஜர். இதற்கு ஒரு தெருவிலையோ ஒரு ஏரியாலையோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ செலவு நான் கேட்டுக்கிறோம். இந்த காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து குழந்தைகளும் இப்போ வருங்கால தலைமுறைகளை இது வரைக்கும் படிச்சவங்க எல்லாமே காமராஜர் உதவியால படிச்சவங்க தான். ஆகவே என்னைக்குமே காமராஜரை மறக்க கூடாது. அதனாலதான் இந்த முயற்சி எடுத்து நாங்க பண்ணிருக்கோம். இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தெருவிலையும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.